பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO 3 அதிநவீன ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள சோதனை தளத்தில் இந்த ஏவுகணை சோதனை அடுத்தடுத்து வெற்றிகரமாக நடத்தப்பட்டன. எதிரி நாட்டு ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கக்கூடிய 2 மேம்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையும் நடத்தப்பட்டது. வளிமண்டலத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள பகுதிகளில் 2000 முதல் 5000 கிலோமீட்டர் வரையிலான தூரத்தில் உள்ள எதிரி ஏவுகணைகளை கண்டறிந்து பின்தொடர்ந்து செயலிழக்க செய்யும் வகையில் இந்த ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த சோதனையில் 2 ஏவுகணைகளும் இலக்குகளை குறிவைத்து துல்லியமாக தாக்கின. நீண்ட தூரம் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை நடுவானில் இடைமறித்து அழிக்கும் திறன் வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டது. அதேபோல எதிரி நாட்டு கப்பல்களை குறிவைத்து தாக்கி அழிக்கும் நேவல் ஆன்டிஷிப் ஏவுகணை சோதனை முதன்முறையாக வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நடுவானில் தடுத்து அழிக்கும் மல்டிலேயர் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை நிரூபித்ததன் மூலம் இந்தியா சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறுகையில், அதிகரிக்கும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் இவை உருவாக்கப்பட்டுள்ளன. பல அடுக்கு ஏவுகணை எதிர்ப்பு திறன் வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டது. இடைமறிக்கும் ஏவுகணைகள் இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கின. இதன் மூலம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து அழிக்கும் இடைமறிப்பு ஏவுகணைகள் கொண்ட ஒரு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளதாக ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்தார். இத்தகைய ஏவுகணைகள் அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் என சில எலைட் நாடுகளிடம் மட்டுமே உள்ளன. இந்த பட்டியலில் தற்போது இந்தியாவும் இணைந்துள்ளது.